ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் ஃப்ரையை எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சோன்னே இதோட ஒரு 20 பல்லு பூண்டையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா வாசம் வரட்டும். அது வரைக்கும் இதை வதக்கி விடலாம். 1 நிமிஷம் வதக்கின பிறகு இதோட நம்ம மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். அந்த மஷ்ரூம் ஒரு பாக்கெட் அளவு சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப பெரிய மஷ்ரூமாக இருந்தால் அதை மட்டும் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ மஷ்ரூமை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காம இந்த ஆயிலில் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சுங்க. அதோட கலர் கூட நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுக்கிற குடமிளகாயும் சேர்த்துடலாம். நான் ஒரு பாதி குடமிளகாய் எடுத்து அது பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து இது ரொம்ப நேரம் வேக விடணும்லாம் அவசியம் இல்லைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும். ஏன்டா நம்மளோட வெங்காயம் நல்லா வேகணும்னு இல்லை, ஒரு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டுமே இது நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமுக்கு வேறு எந்த ஒரு மசாலா பொருட்களுமே வேண்டாங்க. ஆனாலும் மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் ஃப்ரை சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தாங்க. அவ்வளோ ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிட்டா இதுக்கான எந்த ஒரு பெருசாக வெங்காயம் வெட்டுறதோ இல்லை மசாலா பொருட்கள் சேர்க்குறதோ இல்லை. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் இதோட கிளம்புறேன். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.